இப்ராஹிம் நபி அதெல்லாம் கடந்து வரார். இப்படிதான் சொல்றார். உலகத்துல வந்து ஏராளம் மதங்கள் இருக்கின்றன. அவருடைய காலங்களில் என்னென்ன மதங்கள் எதை கொண்டு அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் அவர் போய் சூரியனா நிரந்தரமாக இல்லை மறைந்து விடுகிறது, சந்திரனா நிரந்தரமாக இல்லை மறைந்து விடுகிறது. அது முழுமையாக ஒரு நாள் தான் பார்க்க முடியுது, ஒரு நாள் இல்லாம போய்விடும். மற்றது வளர்ப்புறை தேய்பிறையாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நட்சத்திரத்தை அவர் பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று நீங்க எதையெல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் என்பது உணவு வாழ்க்கை, நீர் வாழ்க்கை, காற்று வாழ்க்கை, உறக்கம் வாழ்க்கை, இதை தவிர்த்து எதுவுமே வாழ்க்கை இல்லை. நன்மைகள் செய்தால் நலமான வாழ்க்கை இருக்கு, தீமைகள் செய்தால் அதுக்குள்ளான பிரதிபலன் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நாம் சடங்கு செய்ய. அப்புறம் சந்திரனை பார்க்கிறார். அமாவாசை பௌர்ணமி நீ கொண்டாடுறாங்கன்னு கேட்டா இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் வந்து அமாவாசையும் பௌர்ணமியும் கொண்டாடி கொண்டே இருக்குது. அந்த நிலைக்கு போயிட்டு வந்துரு. அதனுடைய மார்க்கத்துக்கு அவர் போயிட்டு வந்து சொல்றாரு இல்ல. ஆகவே அவரை இரவு மூடிக்கொண்ட போது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று கூறினார். பின்னர் சந்திரன் உதயமாவதைக் கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லை, ஆனால் நான் நிச்சயமாக வழி தவறுகள் கூட்டத்தில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். அவர் பின் சூரியன் உதயமாவதை கண்டபோது இதுவே என் இறைவன், இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறினார். அதுவும் அஸ்தமிக்கவே அவர் என் சமூகத்தாரே, நீங்கள் இணை வைப்பை வெற்றி விட்டும் நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்ராஹிம் நபியுடைய மார்க்க விஷயங்கள். இப்ராஹிம் நபி இந்த மார்க்கத்தை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டார்? இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை இப்ராஹிம் நபி எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல நிறைய மார்க்கங்கள் இருக்கு, வழிமுறைகள் நிறைய இருக்கு. மதங்களாகவும் வழிகளாகவும் மார்க்கமாகவும் எங்களுடைய தூய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஏராளமான மார்க்கங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய மார்க்கங்கள் வழிமுறை நிறைய இருக்குது. ஒரு சமுதாயத்திலே நிறைய மார்க்கங்கள் இருக்கு. ஒரு சமுதாயம் இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கொள்கைகளை பின்பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கொள்கைகளை பின்பற்றி போகக்கூடியது. இறைவன் ஒருவனே என்று சொல்லுவாங்க. அந்த கொள்கைகள் வேற மாதிரி இருக்கும். அதே இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா பல தெய்வ வழிபாடுகள் இருக்குது. அதற்கு சில சடங்குகள், சிலவங்க அந்த சடங்குகளை இந்துக்களா கூட சிலவங்க அந்த சடங்குகளை அவர் கடைபிடிப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் அவர்களும் பல கொள்கைகள். அவர்களிடம் ஒரே இயேசுதான் அவர்தான் ஆண்டவருடைய குமாரன்னு சொல்லுவாங்க, கர்த்தர்னு சொல்லுவாங்க, பைபிள். அதை வைத்துக் கொண்டே பல வழிமுறைகள் பல கொள்கைகள் மாறி போயிருக்கும். அப்ப அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையில இப்ராஹிம் நபி இந்த மார்க்கத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு? ஓர் இறைவன் தான், அந்த இறைவனை தவிர இணை வைக்க கூடாதுன்னு எதை வைத்து அவர் வந்து அது தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா, அவரும் பல மதங்களுக்கு போறாரு, பல வழிமுறைக்கு அவர் கண்டிப்பாக போறாரு. அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு அந்த வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு சூரியன் நமஸ்காரம் பண்ணக்கூடியது. சூரியன் வந்து உதயமாகும் போது வணங்கக்கூடியது இருக்குது, சூரியன் மறையும் போது வணங்கக்கூடியதும் இருக்குது. அதே போன்று நட்சத்திர பலன்கள் இருக்கா அப்படின்னா நட்சத்திரங்களை கொண்டு ஜோதிடம் பார்க்கறது, ராசி பலன்கள் பார்க்கறது எல்லாமே நட்சத்திரங்களை கொண்டு சொல்லக்கூடியது. நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், இந்த அக்னி நட்சத்திரம், அந்த இப்படிலாம் வந்து மனிதனுடைய காலண்டர்களை பார்த்து நட்சத்திரங்கள் பலன்களே நிறைய இருக்கும் பார்த்துங்க. அப்ப அதே மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு. அது இந்துக்களா இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் யாராக இருந்தாலும் அதை வந்து நம்பக்கூடியவங்க கண்டிப்பாக காலண்டர்களை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து வணங்கக்கூடியதா இருக்காங்க. இரவு நல்லது கெட்டது பார்க்கக்கூடிய இருக்கு, நாட்கள் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு, மாதங்கள் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. அதுவே சந்திரனை கொண்டு பாக்குறாங்களா அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை, இத மாதிரிலாம் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து எல்லா மதங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்ராஹிம் நபி அதெல்லாம் கடந்து வராரு. இப்படிதான் சொல்றாரு. உலகத்துல வந்து ஏராளம் மதங்கள் இருக்கின்றன. அவருடைய காலங்களில் என்னென்ன மதங்கள் எதை கொண்டு அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்துட்டார். இன்னைக்கு வந்து அமாவாசை, பௌர்ணமி, நட்சத்திர பலன்கள், இன்னும் வந்து சூரியனை வணங்கக்கூடியது, சூரியனை கடவுள் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியது எல்லாமே இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இல்லாதது குர்ஆன் பேசல. இப்ராஹிம் நபி எதையெல்லாம் போயிட்டு வந்தார். இன்னைக்கு வந்து யோகா இருக்குது, இன்னைக்கு தியானம் இருக்குது, இன்னைக்கு எவ்வளவோ வழிமுறை நிறைய இருக்கு. மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு, மன அமைதி பெறுவதற்கு நிறைய வழிமுறைகள் நிறைய இருக்குது. இந்த யோகா இருக்குதா? இருக்கு. தியானம் இருக்குதா? இருக்கு. எல்லாமே ஒரு சடங்குகளாக, ஒரு உடல் ரீதியாக செய்யக்கூடிய எல்லா நிலைகளும் இருக்கின்றது. இதை எல்லாமே இப்ராஹிம் நபி கண்டிப்பாக கடந்து வர. முதல்ல எதுல இருக்கிறாரு அப்படின்னா
இணை வைத்து வணங்கக்கூடிய சிலை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய வழிமுறைகள் இருப்பதாக குரான் பேசுது. சிலைகளை வழிபடக்கூடியது அந்த சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிறதாக இந்த குரான் பேசுது. இந்த சிலைகள் உங்களுக்கு என்ன செய்கின்றது நிறைய கேள்விகளை கேட்கிறார். அப்ப அதை விட்டுட்டு அவர் வழி தேடி போகும்போது வேறொரு வழிமுறைக்கு போய் இப்படி பல வழிமுறைகளுக்கு 4 வழிமுறைக்கு சென்று வந்ததாக குரான் பேசுது. அப்போ இன்னைக்கு அந்த வழிமுறைகள்லாம் போயிட்டு வந்த பிறகுதான் அவருக்கு புரிகிறாரு, இல்லப்ப எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாமே உதயமாகக்கூடியதும் அது மறையக்கூடியது, எல்லாமே உதயமாகக்கூடியதும் மறையக்கூடியதாகவும் இருக்கின்றது. எதுவுமே நிரந்தரமாக இல்லை. நட்சத்திரமா நிரந்தரமாக இல்லை, மறைந்து விடுகிறது. ஆனா சூரியனா நிரந்தரமாக இல்லை, மறைந்து விடுகிறது. சந்திரனா நிரந்தரமாக இல்லை, மறைந்து விடுகிறது. அது முழுமையாக ஒரு நாள் தான் பார்க்க முடியுது, ஒரு நாள் இல்லாம போய்விடும். மற்றது வளர்ப்பிறை தேய்ப்பிறையாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றன தவிர எது நிரந்தரம் இல்லை. இந்த சிலை வணக்க வழிபாடு ஆலயங்கள் சொல்லக்கூடிய அது நம்மள்ட்ட எதுவும் பேசுதா? நம்மளை போன்று இருக்கின்றன, பல கைகள் இருக்கின்றன, ஆயுதங்கள் இருக்கின்றன, எல்லாமே அதுக்கு ஒரு வரலாறுலாம் இருக்குது. இந்த தெய்வங்களுக்கு வரலாறும் இருக்குது. நமக்கு எது பயன்படுகிறதா என்று கேட்டால் அதை கொண்டு நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை. இதை கொண்டு சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடக்குது. மதத்துக்கு மதம் சண்டை நடக்குது, கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆனா கடவுள் இருக்கிறான்னு சொல்லிக்கிறார்கள். கடவுள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாரும் தெளிவுபடுத்துவதில்லை என்பதை இப்ராஹிம் நபி உணர்ந்து, என் இறைவனை காணும் வரை, எனக்கு இறைவன் நேர்வழி காட்டும் வரை நான் இதை அனைத்துமே என்ன செய்யறேன், விலக்கி வைக்கிறேன் அப்படின்றது விலக்கி வைக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல சொல்றதெல்லாம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ அத்தியாயம் 6ல கால்நடைகள் சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 76வது வசனம் 6ல 76வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கறாங்க. ஆகவே அவரை இரவு மூடிக்கொண்ட போது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இரவு வந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, ஒரு நட்சத்திரத்தை அவர் பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று கூறினார். இதுல என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயமும் நிலையானதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். பொய்யையும் கற்பனையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பொய்யையும் நட்சத்திரம் நிலையானதுதான். நம்ம பார்ப்பதற்கு இரவுல பார்க்கலாம், பகல்ல பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யறாரு, வந்து போய் இயங்கி கொண்டிருக்கக்கூடியதை நான் என்ன செய்ய முடியாது, கடவுளாக நான் பார்க்க முடியாது. என்னை கடவுள் நோக்கி கொண்டே இருக்கணும். நான் கடவுளை நோக்கக்கூடிய வழிமுறை எடுக்க வேண்டுமே தவிர நான் பார்ப்பேன், சிறிது நேரத்தில் மறைந்துவிடும், பிறகு சிறிது இரவுல வரும், மறைந்துவிடும் என்று அவர் என்ன சொல்றாரு. உதாரணமாக அவர் பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும்போது அவர் ஒரு சிந்தனை பிறக்குது. மறையக்கூடியதை நம்ம கடவுளாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது நமக்கு ஏதாவது செய்கிறதா? கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குது, கொஞ்சம் நம்ம கண்களுக்கு பார்ப்பதுக்கு அழகா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அது மறைந்து விடுது, இது கடவுள் அல்ல. இன்னைக்கு அதை கொண்டு நட்சத்திர பலன்கள் பாக்குறாங்களா, சோசியம் பாக்குறாங்களா, ராசி பலன் பாக்குறாங்களா என்று பார்த்தால் அந்த மார்க்கத்துக்கு ஒரு போயிட்டு வர்றாரு. இந்த சோசியம் பாக்குறது, நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த விஷயத்தையும் அவர் கற்று நினைச்சாரு. போயிட்டு அது இல்லை, அது மறையக்கூடியது, நான் சோசியம் சொல்லுவதெல்லாம் நடப்பதில்லை. இறைவனுடைய ஆதிக்கம் ஏதோ ஒரு வகையில நாம் தேடக்கூடிய இறைவனுடைய ஆதிக்கம் ஏதோ ஒரு வகையில் நடந்து கொண்டு இருக்கு, அதை நாம் கண்டடைய வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, அதை நிராகரிக்கிறார். அடுத்தது 6:77 பின்னர் சந்திரன் உதயமாவதை கண்டு அவன் இதோ என் இறைவன் என்று கூறினார். எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படி சொன்னால், இன்னைக்கு நீங்க எதையெல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், என்னது உணவு வாழ்க்கை, நீர் வாழ்க்கை, காற்று வாழ்க்கை, உறக்கம் வாழ்க்கை, இதை தவிர்த்து எதுவுமே வாழ்க்கை இல்லை. நன்மைகள் செய்தால் நலமான வாழ்க்கை இருக்கு, தீமைகள் செய்தால் அதுக்குள்ளான பிரதிபலன் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நாம் சடங்கு செய்வதனால, ராசி பலன் பார்ப்பதனால நல்லது நடந்துருமா? நான் ராசி பலனு இல்லைன்னா நட்சத்திர பலன்லாம் பார்த்தா என்னுடைய தீமையெல்லாம் கழிஞ்சு போயிருமா? அது பார்க்க நன்மை கிடைச்சிருமா? இல்லைன்னா அதை கொண்டு நான் வியாபாரத்தில் வெற்றி பெற்ற முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒரு சில ஆளுகளுக்கு நடக்கும். அதை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நான் பைபிளே படித்துக் கொண்டு இருந்தேன், டெய்லி காலையில பைபிள், நான் அந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா அது பாதிரிமாறு பைபிளை டெய்லி படித்து உபதேசம் பண்றாம அவங்க பெரிய லெவல்ல வந்திருக்கணும். ஏன்னா இறைவன் மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போவானோ அந்த நிலைக்கு கொண்டு போவான். பைபிளை படித்துக் கொண்டு இருந்ததுனால ஒருவன் மேலாயிட்டான் அப்படின்னா இருக்கக்கூடிய கோடி பேரும், இருக்கக்கூடிய 300 கோடி பேரும், 600 கோடி பேரும் வந்துட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா முதலில் இந்த பைபிளை தரவாக தெளிவாக படித்துக் கொண்டு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், முதல்ல மேல வந்துடும். கிடையாது, அது ஒரு வாழ்வில், பைபிள் ஒரு வாழ்வில். அந்த வாழ்வில் எடுத்துக்கொண்டால் மனிதன் நல்லது கெட்டதை பார்த்து கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை அமைதி நிம்மதி இருக்கும். சரி, குரானை நான் டெய்லி இந்த வசனத்தை நான் படித்துக் கொண்டிருப்பேன், அதனால நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா அந்த குரானை பேசிக்கொண்டே இருக்காங்க போது மக்கள் உபதேசித்துக் கொண்டிருக்காங்க, அவங்களை வழக்கமா படித்து டெய்லி காலை மலை படுத்து அவர்கள் மனிதன் எட்டாவது நிலைக்கு அவர் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில மனிதர்கள் தான் வெற்றி பெற்று போயிருக்கிறாங்க, பொருளாதாரத்திலும் சரி, அவர்கள் புகழிலும் சரி வெற்றி பெற்று போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும்
பல பல வேதங்கள் சொல்லக்கூடிய வெற்றி அப்படி கண்டிப்பாக கிடையாது. அப்ப அதையெல்லாம் அவர் முறியடிக்கிறார். இப்படி நம்ம பார்க்கறதுனால இப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது, இந்த நட்சத்திர பலன்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக கிடையாது, ஜோதிடம் பார்க்க அதை கற்று அவர் சொல்றாரு, அவர் இல்லை என்று அவர் விலகி கொள்றார். அப்புறம் சந்திரனை பார்க்கிறார். அமாவாசை பௌர்ணமி கொண்டாடுறாங்கன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு சமூகம் அமாவாசையும் பௌர்ணமியும் கொண்டாடி கொண்டே இருக்குது. அந்த நிலைக்கு போயிட்டு வந்துடுறாரு. அதோடைய மார்க்கத்துக்கு அவர் போயிட்டு வந்து சொல்றாரு, இல்ல இது என் இறைவன் என்று கூறினேன், அது மறையும் போது அது ஒரு நாள் காணா போயிருது, அது தேய்ந்து வளருது, அது ஒரு நாளைக்கு முழுசா இருக்குது, ஒரு நாளைக்கு தேய்ந்து வருது, ஒரு நாளைக்கு அது வளர்ந்து வருது, ஒரு நாள் இது இல்லாம போய்விடுது. இதை கொண்டாடி கொண்டிருக்க. ஏன்னா இது என்னுடைய இறைவன் அல்ல, மறைந்து விடுவது எதுவுமே என்னுடைய இறைவன் அல்ல, கற்பனைகள் எதுவுமே இறைவன் அல்ல. ஒரு பொருள் இருக்குது, என்ன பயம் கொடுக்குது அப்படின்னா அது மறைந்து போறது எனக்கு என்ன இல்ல, எனக்கு மார்க்கமும் கிடையாது, எனக்கு வழிமுறையும் கிடையாது அப்படிங்கிறத உணர்கிறார். அடுத்தது 6:77 பின்னர் சந்திரன் உதயமாவதை கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லை, ஆனால் நான் நிச்சயமாக வழி தவறுகள் கூட்டத்தில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். அவர் இறைவனை பார்ப்பதற்காக தான் பார்க்கிறார், இறைவனுடைய வழி கிடைப்பதற்காக தான் ஒவ்வொரு மார்க்கமும் உண்மையான்னு பார்க்கிறார். இன்றைக்கு பாருங்க, நிறைய மக்கள் பைபிளை படிச்சிருப்பாங்க, அதுல உண்மை இல்லைங்குவாங்க. சிலவங்க குரான் படிச்சிருப்பாங்க, அதுலயும் உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலவங்க இப்படி பல வேதங்கள், அந்த அதர்ம வேதங்கள், பகவத்கீதை, என்னென்ன மார்க்கம் எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வருவாங்க, யோகா போயிட்டு வருவாங்க, தியானத்துக்கு போயிட்டு வராங்க, எல்லாவற்றுக்கும் போயிட்டு உண்மை என்னன்னு அறியக்கூடிய இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. உண்மையை அறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வழி கிடைக்குது, அதுல அவர் பின்பற்றி போறாங்க. அதே போன்றுதான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு என்ன செய்றாரு, அது இல்லை என்று கூறிவிட்டு என்ன சொல்றாரு, மறையக்கூடியது எதுவுமே, பொருளாக இருக்கக்கூடிய எதுவுமே இல்ல, இறைவன் அல்ல. சிலை வணக்க வழிபாடு இறைவன் அல்ல, நட்சத்திர பலன் பார்ப்பது வழிமுறை அல்ல, சந்திரனை வழிபடுவது வழிமுறை கிடையாது, சூரியனை வழிபடுவதும் வழிமுறை கிடையாது. ஆனால் எதையுமே நீ இணையாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதுதான் நீ இறைவனை அறிய முடியும் அப்படிங்கறத அவர் என்ன செய்றாரு, பார்க்கிறார். அப்போ 6:78 பின் சூரியன் உதயமாவதை கண்டபோது இதுவே என் இறைவன், இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறினார். அதுவும் அஸ்தமிக்கவே அவர் என் சமூகத்தாரே, நீங்கள் இணை வைப்பை வெற்றி விட்டும் நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று கூறினார். நீங்கள் சமூகத்தார சொல்றாரு, இந்த மனிதர்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்றாரு, ஒவ்வொருவரும் ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கீங்க, எல்லா மார்க்கத்துக்கும் வந்துட்டேன், சிலை வணக்க வழிபாடு மார்க்கத்துக்கு வந்துட்டேன், நட்சத்திர மார்க்கத்துக்கு வந்துட்டேன், சந்திரன் மார்க்கத்துக்கு வந்துட்டேன், உதயமாவதே சூரியன் அந்த ஒரு மார்க்கத்துக்கு வந்துட்டேன், இந்த 4 வழிமுறைகளும் தவறாக இருக்கின்றது, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போதுதான் இறைவன் அவருக்கு சொல்றான், இணை வைப்பை எல்லாம் விட்டு விலகிவிட்டு என மனங்களில் உள்ளதை கவனிங்க, உங்கள் இருதயத்தில் உள்ளதை கவனிங்க, உங்கள் உள்ளம் என்ன பேசுகிறத கவனிங்க, நன்மையை மட்டும் பாருங்க, நல்லதை மட்டும் பாருங்க, நல்லது கெட்டதை பிரித்து பாருங்கள், நன்மை எது, நல்லது எது, கெட்டது எது, எது நம்மளுக்கு பயன்படும், எது எனக்கு பயன்படவில்லை என்பதை அவருக்கு இறைவன் உள்ளத்தில் உணர்த்தப்படும் போது அவர் சொல்ற, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டி விட்டான். எப்போது நீங்கள் பிரித்தறிந்து நடக்கின்றீர்களோ, எது நல்லது, எது கெட்டது, எது இறைவன், எது இறைவன் இல்லை என்று எப்போது நீங்கள் பிரிந்து நடக்கக்கூடிய நிலை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ, அப்போது உங்க இறைவனை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அதுவே உங்களுடைய வழிமுறையா இருக்குது. எந்த பிரித்து அறியக்கூடிய தன்மைதான் அது வழிமுறையாக இருக்கின்றது என்பதை இப்ராஹிம் நபி கண்டிப்பாக உணர்ந்து கொள்கிறார். அதனால் சடங்குகள் என்பது கண்டிப்பாக கிடையாது, மார்க்கம் என்பது நேர்படி, அதுல குளறுபடிகளே எதுவுமே கிடையாது. அதை இப்ராஹிம் நபி உணர்ந்து கொண்டு இந்த மார்க்கம் உண்மை, இதுதான் மார்க்கம், இதுதான் வழிமுறை, இதுதான் சத்தியம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு இறைவன் ஒருவனே போதுமானது என்ற அடிப்படையில இறைவனை உணர்ந்து அவர் பயணிக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த குர்ஆன் அவரை பற்றி பேசுகிறது.